ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா சமீப காலமா தன்னுடைய டைரக்ட் எனர்ஜி வெப்பன் ப்ராஜெக்டுகளான காளி, துர்கா போன்ற ப்ராஜெக்டுகளை வேகப்படுத்தி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய டைரக்ட் எனர்ஜி வெப்பன் டெவலப்மெண்ட்ல சில குறிப்பிடத்தக்க வெற்றியும் அடைஞ்சிருப்பதா சொல்லப்படுது. இந்தியா டெவலப் செய்து வரும் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் ப்ராஜெக்டுகள் எந்த நிலையில இருக்கு, டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க, அதோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்த்து போராடுவதற்கு ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி கொண்ட போர்க்கப்பல்களை இந்தியா லான்ச் செஞ்சிருக்காங்க. இந்த போர்க்கப்பல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த கப்பலை என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா அமோகா 3 அப்படிங்கிற ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை டெவலப் செய்து வந்துட்டு இருக்காங்க. அமோகா 3 ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை எதற்காக இந்தியா டெவலப் செய்றாங்க, இந்த மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீப காலமா உலகின் வல்லரசு நாடுகள் சாதாரண கன்வென்ஷனல் வெப்பன்களான இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் மற்றும் சூப்பர்சானிக் மிசைல்கள்ல இருந்து தங்களுடைய கவனத்தை தற்போது டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை நோக்கி திருப்பி இருக்காங்க. அதாவது டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை டெவலப் செய்யறதுக்கு வல்லரசு நாடுகள் அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டைரக்ட் எனர்ஜி வெப்பன்கள்னால ஹை எனர்ஜி பல்ஸ், லேசர் மற்றும் மைக்ரோவேவ்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். பெரும்பாலும் இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை வான் மற்றும் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை தாக்கி அழிப்பதற்காக இந்த நாடுகள் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. டைரக்ட் எனர்ஜி வெப்பனை டெவலப் செய்யறதுக்கு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, யுனைடெட் கிங்டம் போன்ற நாடுகள் அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் தன்னுடைய டைரக்ட் எனர்ஜி வெப்பன் ப்ராஜெக்டுகளை வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த பல்வேறு ராணுவ ஆராய்ச்சி மையங்கள் டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸை ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா ஹைப்பர்சானிக் மற்றும் ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் க்ரூஸ் மிசைல்களை தாக்குவதற்கு இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை அமெரிக்கா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா 1980கள்ல இருந்து துர்கா அப்படிங்கிற டைரக்ஷனல் அன்ரிஸ்ட்ரிக்டட் ரே அரே கன் மற்றும் காளி அப்படிங்கிற கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டர் அப்படிங்கிற 2 டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சமீப காலமா இந்திய அரசாங்கம் இந்த 2 ப்ராஜெக்டுகளையும் வேகப்படுத்தி இருக்காங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் துர்கா டைரக்ட் எனர்ஜி வெப்பன் ஒரு லேசர் வெப்பன். இந்த லேசர் வெப்பனை பயன்படுத்தி எதிரிகளின் சேட்டலைட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து காளி வெப்பன் அதிக சக்தி கொண்ட எலக்ட்ரானிக் பீம்ஸ் ரிலீஸ் பண்ணும். இதன் மூலமா எதிரிகளின் விமானம், ட்ரோன்ஸ், மிசைல்ஸ் போன்றவற்றில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிப்ஸை டேமேஜ் செஞ்சிடும். இதன் மூலமா நம்மை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை ஸ்தம்பிக்க வைக்க முடியும். இந்த காளி வெப்பனை DRDO மற்றும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரும் இணைந்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. DRDO காளி வெப்பனை 2 விதமா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒன்னு, அதிக சக்தி கொண்ட மைக்ரோவேவ்ஸ் பயன்படுத்தி எதிரிகளின் ஆயுதங்கள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிப்ஸை டேமேஜ் செய்ய முடியும். இரண்டாவதா, அதிக சக்தி கொண்ட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்களை காளி வெப்பனால டெவலப் செய்ய முடியும். இந்த அதிக சக்தி கொண்ட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்களை பயன்படுத்தி நம்மை நோக்கி வரக்கூடிய ஃபைட்டர் ஜெட் விமானம், ட்ரோன்ஸ், இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். காளி வெப்பனோட மைக்ரோவேவ் வெர்ஷனை இந்தியாவின் தேஜஸ் விமானங்கள்ல இணைத்து சமீபத்துல சோதனை நடத்தி இருக்காங்க. இந்த சோதனையின் போது தேஜஸ் விமானங்களை அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் பொழுது வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ்ல இருந்து பாதுகாப்பதற்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கவசம் போன்று இந்த காளி வெப்பன்கள் செயல்பட்டிருக்கு. இந்தியா காளி வெப்பனை தொடர்ந்து இம்ப்ரூவ் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா காளி வெப்பனோட ரீசார்ஜ் டைம் மற்றும் அளவை குறைப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. காளி வெப்பனுக்காக
தொடர்பாக பல்வேறு புதிய சிஸ்டங்கள் தற்போது டெவலப் செய்யப்பட்டு அதுல இணைக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. சமீப காலமா காலி வெப்பன் தென்னிந்தியால ஒரு ரகசியமான இடத்துல வச்சு சோதிக்கப்பட்டு வருவதா சொல்லப்படுது. காலி வெப்பன் தற்போது IL-76 மிலிட்டரி ஏர்கிராப்ட்கள்ல பொருத்தப்பட்டு பல்வேறு விதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருது. இந்தியா காலி வெப்பனை ஒரு ஏர்பான் மற்றும் லேண்ட் பேஸ் வெப்பனா டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா விமானங்கள்ல இருந்து பயன்படுத்தும் ஏர்பான் வெர்ஷனா பயன்படுத்துவதற்கு தான் இந்தியா அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்தியா துர்கா மற்றும் காலி வெப்பன்கள் தவிர FOBS அப்படிங்கிற பிராக்ஷனல் ஆர்பிட்டல் பம்பார்ட்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஆயுதத்தையும் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆயுதம் ஸ்பேஸ்ல இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தப்படுது. இந்த FOBS சிஸ்டம் பூமியோட லோயர் ஆர்பிட்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். எப்பொழுது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணுமோ அப்பொழுது இந்த FOBS சிஸ்டத்தை பயன்படுத்தி உலகின் எந்த ஒரு பகுதியின் மீதும் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். ஆனா இந்த FOBS சிஸ்டத்தை டெவலப் செய்யறதுக்கான ப்ராஜெக்ட்கள்லாம் இன்னும் தொடக்க கட்டத்துல தான் இருக்கு. இந்தியா வரும் காலத்துல டெவலப் செய்ய உள்ள மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட்கள்ல இந்த 3 ப்ராஜெக்ட்களும் அடங்கும். இரண்டாவது அப்டேட், கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் நிறுவனம் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி துறைமுகத்துல வச்சு ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராப்ட்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது அஞ்சதீப் அப்படிங்கிற 3வது ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராப்ட வெற்றிகரமா லான்ச் செஞ்சிருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 16 ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராப்ட்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கான ஒப்பந்தம் 2019வது வருடம் கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்திற்கும் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டது. தற்போது லான்ச் செய்யப்பட்டிருக்க ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராப்டுக்கு அஞ்சதீப் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. அஞ்சதீப் அப்படிங்கிறது கர்நாடக மாநிலம் அருகிலுள்ள கார்வார் துறைமுகத்துக்கு அருகிலுள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த தீவின் பெயர். தற்போது லான்ச் செய்யப்பட்டிருக்க ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராப்ட்கள் இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள அபய் கிளாஸ் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கோர்விட்ஸ் ரக கப்பல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராப்ட்களை பயன்படுத்தி இந்திய கடல் எல்லைக்கு அருகில் வரக்கூடிய எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம லோ இன்டென்ஸ் மேரிடைம் ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். இந்த கப்பல்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். இந்தியா உருவாக்கி இருக்க இந்த போர்க்கப்பல் கிட்டத்தட்ட 900 டன் எடை கொண்டது. இந்த கப்பல் 77 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் அகலமும் 2.7 மீட்டர் உயரமும் கொண்டதா இருக்கும். இந்த கப்பல்னால அதிகபட்சமா 46 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த கப்பல்களை பயன்படுத்தி 3300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். ஒரு ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராப்டை இயக்குறதுக்கு கிட்டத்தட்ட 57 நபர்கள் தேவைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்கள்ல அதிநவீன சோனார் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சோனார் சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து இந்த கப்பல்ல ஒரு RBU 6000 ஆன்டி சப்மரின் ராக்கெட்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்த கப்பல்ல 6 லைட் வெயிட் டார்பிடோக்களை எடுத்து செல்ல முடியும். எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பலை நமது எல்லைக்குள் வரவிடாமல் தடுப்பதற்கு தேவையான ஆன்டி சப்மரின் மைன்ஸை இந்த கப்பலை பயன்படுத்தி கடலுக்கு அடியில் லே செய்ய முடியும். மூன்றாவது அப்டேட், DRDO சாண்ட் மற்றும் ஹெலினா அப்படிங்கிற 2 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இதுல சாண்ட் மிசைலை பயன்படுத்தி 10 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அதுவே ஹெலினா மிசைலை பயன்படுத்தி 7 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஆனா சாண்ட் மற்றும் ஹெலினா மிசைல்களோட விலை மிகவும் அதிகமாயிருக்கு. இதனால விலை குறைவான ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை DRDO டெவலப் செய்ய முயற்சி செய்து அமோகா 3 அப்படிங்கிற ஒரு 3rd ஜெனரேஷன் மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த அமோகா 3 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் விலை குறைவான ஆனா அதிக செயல்திறன் கொண்ட ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். தற்போது இந்திய விமானப்படை பயன்படுத்தி வரும் பிரசாந்த் மற்றும் ருத்ரம் ஹெலிகாப்டர்கள்ல இருந்து இந்த அமோகா 3 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை பயன்படுத்த முடியும். அமோகா 3 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 200 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா
2500 மீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்ல டியூயல் மோட் IIR சீக்கர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால டார்கெட்டுகளை கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். அமோகா 3 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை லாக் ஆன் பிஃபோர் லான்ச் செய்ய முடியும். அதாவது மிசைல லான்ச் செய்வதற்கு முன்பே இந்த டார்கெட்டை தான் தாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மிசைலுக்கு ஃபீட் செய்ய முடியும். அமோகா 3 மிசைல்னால அதிக திக்னஸ் கொண்ட ஆர்மர்களையும் துளைத்து கொண்டு செல்ல முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு டேங்க்ல 650 mm திக்னஸ் கொண்ட ஆர்மர்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் இந்த அமோகா 3 மிசைல்கள் அதை துளைத்து கொண்டு தாக்குதல் நடத்தும். இதனால எதிரிகளின் டேங்குகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். அமோகா 3 மிசைலோட ரேஞ்ச் குறைவா இருந்தாலும் தாக்கும் திறன்ல சாண்ட் மற்றும் ஹெலினா மிசைல்களுக்கு நிகரான மிசைலா இருக்கு. அது மட்டும் இல்லாம சாண்ட் மற்றும் ஹெலினா மிசைல்களை விட மிகவும் விலை குறைவா இருக்கு. இதனால நீண்ட நாள் நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல அமோகா 3 மிசைல்களை அதிக அளவுல பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம எதிரிகளின் டேங்குகள் நமது எல்லைக்குள் ஊடுருவாமல் தடுப்பதற்கு இந்த மிசைல்களை டிஃபென்சிவ் லொகேஷன்கள்ல இருந்து ஃபயர் பண்ண முடியும். அமோகா மிசைல்களை டைட்டன் அப்படிங்கிற அட்டானமஸ் வெஹிக்கிள்களையும் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த டைட்டன் அட்டானமஸ் வெஹிக்கிள்கள் யுத்த களங்கள்ல எந்த ஒரு மனித குறுக்கீடும் இல்லாமல் செயல்படக்கூடியது. இந்த வெஹிக்கிள்களை வரும் காலத்துல அதிக அளவுல இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதனால இந்தியாவுக்கு அதிக அளவுல அமோகா 3 மிசைல்களும் தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.